ஹே கேர்ளிஸ், இன்னைக்கு நான் ஹாண்டிங் அர்லினோட சாப்டர் 10 கதையை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ மறக்காம அவள் செல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் உங்களை தேடி வரும். ப்ரீவியஸ் வீடியோவை யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க இப்போ சாப்டர் 10 போகலாம். ஆர்ச் பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதாடி? நேத்து நைட்ல இருந்து என்னோட மைண்ட் கொஞ்சம் கூட காமாவே இல்ல, கொஞ்சம் கூட எனக்கு நிம்மதியே இல்லடி அப்படின்னு தயா கிட்ட நான் சொன்னேன். இன்னும் யாராலையுமே அவனை ட்ரேஸ் பண்ண முடியல. நான் அவனோட எல்லா எனிமிஸோட சிஸ்டமையும் ஹேக் பண்ணேன், கேமராஸ், போன்ஸ், ஜிபிஎஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஹேக் பண்ணேன். ஆனா எந்த கனெக்ஷன்ஸுமே கிடைக்கல எனக்கு அப்படின்னு தயா சொன்னா. இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது. ஆர்ச்சை கடத்தினவன் என்னோட ஸ்டாக்கர் தான். என் ஸ்டாக்கர் யாருன்ட்டே தெரியாம இருக்கிற வரைக்கும் ஆர்ச்சை கண்டுபிடிக்கிறதுன்றது இம்பாசிபிளான விஷயம் தான். அது மட்டும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. என்னாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. இப்போ ஆர்ச் காணாம போனதுக்கு நான் தான் காரணமா இருக்கேன் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில நான் அப்படியே காண. இங்க பாரு, அவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணி அவனுக்காக அழுவுற அளவுக்குலாம். அவன் எவ்வளவு டேஞ்சரான ஆள் தெரியுமா? அவன் எக்ஸ் ஒய்ஃபை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட ஃபேமிலி, அவனோட கேங் யாருமே நல்லவங்களே கிடையாது. இதெல்லாம் நினைச்சு நீ இப்படி கில்ட்டியா ஃபீல் பண்ணி அழுதுட்டுலாம் இருக்காத, புரிஞ்சுதா அப்படின்ட்டு தயா ஆடி கிட்ட சொன்னா. அவ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நான் காரணமா இருக்கேன்ல, அந்த ஒரு கில்ட் எனக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யூஎஸ்பிஎஸ் ட்ரக் வந்துச்சு. மேல்மேன் புக்ஸ் எல்லாம் எடுத்து டிராப் பண்ணிட்டு போயிட்டான். பாக்ஸஸ் எடுக்க போனேன். அப்போ ஒரு அன்னோன் கார்ட் பாக்ஸ் என் கால்ல ஹிட் ஆச்சு. அந்த பாக்ஸ்ல எந்த லேபிளுமே இல்ல. அந்த பாக்ஸ எடுத்து பார்த்தேன். அந்த பாக்ஸ எடுத்த உடனே கீழே பிளட் ஸ்டெயினா இருந்துச்சு. அத பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னோட உடம்பே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பயத்தோடவே அந்த பாக்ஸ பொறுமையா ஓபன் பண்ண. அந்த பாக்ஸ்குள்ள 2 கைகள் வெட்டப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. அத பார்த்த உடனே நான் கத்திட்டு உள்ள ஓடிட்டேன். தயாக்கு கால் பண்ண. தயா, போர்ச்ல 2 கை வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு சொன்னேன். ஆடி, இங்க பாரு, ஃபர்ஸ்ட்லி காமாக, சரியா? அது எதையும் டச் பண்ணாது, நான் வரேன். நீ கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு காமா இருக்க ட்ரை பண்ணு, நான் சீக்கிரமா வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு தயா காலை கட் பண்றா. நான் ஓட்கோ ஷாட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்க ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு தெரியும் இது ஸ்டாக்கரோட வேலை தான். அவன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டான். ஆர்ச்சோட கைய அனுப்பிட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானா அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. தயாவும் வரா. பாக்ஸ பார்த்து கன்ஃபார்மே பண்ணிடுறா, இது ஆர்ச்சோடது தான். டாட்டோ இருக்கு பாரு, அதுல ஒரு நோட் இருந்துச்சு. மெசேஜுமே கிளியரா இருக்கு. இத பார்த்து போலீஸ கூப்பிட்டேன்னு வையன், நெக்ஸ்ட் அவங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்ட்டு அந்த மெசேஜ்ல இருந்துச்சு. இப்போ சிச்சுவேஷன் இன்னுமே ரொம்பவே டேஞ்சரஸா தான் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல போலீஸையும் இன்வால்வ் பண்ண முடியாது. அவங்கள இன்வால்வ் பண்ணா வேற யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதே தயா சொல்றா, ஆர்ச்சோட ஃபேமிலியில இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கம்ப்ளீட்டா ஃபேமிலியில ஒருத்தன் கூட மிஞ்சல. எவிடன்ஸும் எதுவுமே கிடைக்கல. கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலியே இறந்து போயிருக்காங்க. யாரோ கொலை பண்ணிருக்காங்க. கிரைம் ரொம்பவே கிளீனா இருக்கு. சின்ன எவிடன்ஸ் கூட மிஸ் ஆகல. இப்போ எனக்கு டவுட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதை கேட்ட உடனே இது எல்லா வேலையுமே என்னோட ஸ்டாக் எடுத்தா பண்ணிருக்கான். சொன்ன மாதிரி அவன் பண்ணிட்டான். நாட்கள் கடந்து போகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா செக்யூரிட்டி கேமராஸ இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நான் டெய்லி செக் பண்றேன். ஆனா எனக்கு தெரியும் அவன் இன்னும் இங்கதான் இருக்கான். ஆனா என் கண்ணுக்கு தெரியலனாலும் என்னால அவனோட பிரசன்ஸ ஃபீல் பண்ண முடியுது. ஒரு நாள் நைட் ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. அப்போ க்ரீக்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் நைஃப் எடுத்துட்டு பொறுமையா ஒரு ரூமா செக் பண்ண. யாருமே இல்ல. ஆனா என்னோட ரூம்ல கிகியோட டைரி ஃப்ளோர்ல ஓபன் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. நான் அந்த சேஃபா எடுத்து டேபிள் மேலதான் வச்சிருந்தேன். அது எப்படி கீழே வந்துச்சு? அது மட்டும் இல்லாம டைரியில லாஸ்ட் லைன், ஹி கேம் ஃபார் மீ அப்படின்னு அந்த லைன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு பேஜ் மிஸ் ஆகுது. இதெல்லாமே கிளியரா தெரியுது. யாரோ இங்க வந்துட்டு போயிருக்காங்க, இந்த பேஜ இன்டென்ஷனலா கிழிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. லேட்டர் நானும் தயாவும் கிகியோட மர்டர் கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணோம். போட்டோஸ் எல்லாம் பார்த்தப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சது. அவங்க பயந்து இறந்து போன மாதிரி இருந்துச்சு. எவனோ இது வேணும்னே பண்ண மாதிரி தெரியுது. பேஷனா கிரைம் பண்ண மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இது அந்த ஸ்டாக்கரோட வேலையா தான் இருக்கும். அவங்களுக்குமே ஒரு ஸ்டாக்கர் இருந்திருக்கான். இந்த ரொனால்டோ யாரு? இந்த மிஸ்ஸிங் பேஜ் இம்பார்ட்டன்ட். இத நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எவனோ எடுத்துட்டு போயிருக்கான். இந்த மாதிரிலாம் எனக்குள்ள நிறைய கொஸ்டின்
டென்ஷன்ஸ் ரைஸ் ஆயிட்டே இருந்துச்சு. எந்த க்ளூஸுமே கிடையாது. அன்னைக்கு நைட் சடனா எந்திரிச்சேன். வெளியே ஏதோ ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்டுச்சு. அலார்ம் சிஸ்டம் இருந்தும் எவனோ ஒருத்தன் வந்திருக்கா. டோர் பக்கம் ஸ்லோவா யாரோ நடந்து போற மாதிரி ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேக்குது. நான் கையில ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ரெடியான. டோர் ஓபன் ஆகல. அப்படியே நிசப்தமா அமைதியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து யாரோ திரும்ப போற மாதிரி ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்டுச்சு. ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ற சத்தம் கேட்டுச்சு. விண்டோஸ்ல பார்த்தா அவன் தான். அது ஹைட்டா பிளாக் ஹுடி போட்டு நின்னுட்டு இருந்தான். நான் பார்த்த உடனே என்னோட பிரசன்ஸ் அவன் ஃபீல் பண்ணான். ஸ்லோவா திரும்பி என்னை பார்த்து ஸ்மர்க் பண்ணா. அதை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா காமா நடந்து போய் காட்டுக்குள்ள மறைஞ்சிட்டான். இதோட இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட எண்ட்ல ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? செப்டம்பர் 18th 1944 அவன் திரும்ப வந்தான். என்னோட ரொனால்டோ திரும்ப வந்தான். ஆனா அவன் திரும்ப வந்தப்போ அவன் உடம்பு ஃபுல்லா அவ்வளோ காயங்கள் இருந்துச்சு. அவனோட அழகான அந்த ஃபேஸ்ல கட்ஸ் இருந்துச்சு. ஸ்கின்ல அவ்வளோ ப்ரூசஸ் இருந்துச்சு. அவனை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காம ஓடி போய் அவனை டைட்டா ஹக் பண்ணேன். நான் ஹக் பண்ணப்போ அவன் அப்படின்ட்டு வலியில கத்துனான். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது எந்த அளவுக்கு இவன் ஹர்ட் ஆயிருக்கான், எந்த அளவுக்கு இவன் காயப்பட்டிருக்கான்னு சொல்லி. நான் எவ்வளவு கேட்டும் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல என்ன நடந்துச்சுன்னு. அவனோட இந்த நிலைமைய பார்த்து என்ன அறியாம என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எனக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ரெண்டு பேருமே ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதனால தானோ என்னவோ தெரியல என் புருஷன் இல்லாம இன்னொருத்தன் கூட நான் இவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கேன். இதெல்லாம் சொல்றப்போ எனக்கு ஷேமா தான் இருக்கு. ஆனா நான் ரெக்ரெட் பண்ணல. அதுதான் எனக்கு இன்னும் பயமாவே இருக்கு. எனக்கு தப்புன்னு தெரியுது. ஆனா என் மனசுக்குள்ள அந்த தப்புன்னு ஃபீல் பண்ண முடியல. உண்மையை சொல்லனா எனக்கு அந்த தப்ப திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல ஆசை வருது அப்படின்னு இந்த நோட் எந்த இடத்துல முடியுது. சரி வாங்க சாப்டர் 11 போகலாம். ஆடி உட்காந்து எதையோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கா. தயா சொன்னால, ஏய் ஆடி உன்னோட நானா சாதாரண ஆள் இல்லடி, எங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பழைய லாண்ட்ரி வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தால. அதை திங்க் பண்றப்போ எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. ஆக்சுவலி சாதாரண ஆள் இல்லடி அப்படின்னு சொல்றது என்னோட நானாவோட அம்மா, அதான் நம்ம கிகி, அவங்களாதான் இருப்பாங்களோன்ட்டு தோணுது. அவங்கதான் ஆக்சுவலி வியர்டான ஆளு. ஏன் சொல்றேன்னா கிகியோட டைரியா படிக்கிறப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. கிகிக்கும் ஒரு ஸ்டாக்கர் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவன் பார்க்கணும்ட்டு அவங்க அலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம யாராவது ஸ்ட்ரேஞ்சரா வீட்டுக்குள்ள அலோ பண்ணுவாங்களா? இதெல்லாம் நினைச்சு எனக்கு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் இந்த டைரியை கண்டுபிடிச்ச சேம் நைட்ல தான் எனக்கும் ஒரு ஸ்டாக்கர் இருந்திருக்கான். இதெல்லாம் என் மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. வெளிய புயல் வர மாதிரி ஒரு வெதர். சடனா கிச்சன்ல ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஹலோ அப்படின்ட்டு பயத்தோட போய் கேட்டேன். ஆனா அங்க யாருமே இல்ல. அப்போ விண்டோ பக்கம் ஒரு மூமெண்ட் தெரிஞ்சது. அத பார்த்தேன். அங்க போய் பாக்குறப்போ அவன் திரும்ப வந்திருக்கான். 2 நாள் ஒரு அமைதிக்கு அப்புறம் என்னோட ஸ்டாக்கர் திரும்ப வந்திருக்கான். இம்மீடியட்டா நான் நைஃப் எடுத்து ரெடி ஆனேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் அவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா அவன் கேமராஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிருக்கான். நான் தூங்குறப்போ அவன் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்திருக்கான். ரெக்கார்டிங்ஸ் எதுவுமே கேப்சர் ஆகல. இப்போ கிளியரா தெரிஞ்சிருச்சு இவன் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்பவே டேஞ்சரஸான ஆளுன்னு. சிகரெட்டை லைட் பண்ணிட்டு வெளியே நின்னு என் வீட்டையே பார்த்துட்டு இருந்தான். நானும் அவனையே பார்த்தேன். 2 பேரும் சைலண்டா ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தோம். அப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணேன். அதை பார்த்த அவன் நோ பண்ணாத அப்படின்ற மாதிரி தலைய ஷேக் பண்ணான். ஒரு வார்னிங் கொடுத்தான். அப்போ எனக்கு பயம் அதிகமாச்சு. அட் த சேம் டைம் என்னால எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லி எனக்கு கோவமும் வந்துச்சு. அப்போ சடனா நான் போய் டோரை ஓபன் பண்ணேன். ஏ ஆசோல், என் ப்ராப்பர்ட்டியை விட்டு வெளியே போடா, இல்லைன்னா நான் போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்துனேன். நான் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட 2 கையும் அவன் செஸ்ட் மேல வச்சு அவனை புஷ் பண்ண. ஹூடிக்குள்ள இருக்கக்கூடிய அவனோட மசில்ஸ் எல்லாம் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண இப்போ டைம் இல்ல. அவன் கொஞ்சம் கூட ஒரு இன்ச் கூட அவன் நவரவே இல்ல, பேசல, ரியாக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. நானா புல் மாதிரி மூச்சை இழுத்து விட்டு அவ்வளவு கோவம் எனக்கு. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு மெதுவா கேட்டான். அவன் வாய்ஸ கேட்ட உடனே
என்னோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் கோவமா இருந்துச்சு. இதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவன் அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம ஸ்மைல் பண்ணான். அவ்வளோ டேஞ்சரஸா இருந்துச்சு அவனோட ஸ்மைல். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதுவுமே சொல்லாம திரும்பி நடந்து போயிட்டே இருக்கான். இது எனக்கு இன்னுமே தான் கன்ஃபியூஸ் ஆகுது, இவனுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கிகியோட கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணேன். டைரி, போலீஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. கிகி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல ரொம்பவே மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே சைலண்டா, பேரனாய்டா, கோவமா இருந்திருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்ட்டு யாருக்குமே எதுவுமே சொல்லல. ஒரு நாள் நான் விண்டோ பக்கம் பார்த்தேன். அந்த ஸ்டாக்கர் திரும்ப வந்துட்டான். இந்த வாட்டி எனக்கு வெறும் பயம் மட்டும் இல்ல, அந்த பயத்தோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்கும் என் கூட வந்துச்சு. நான் அசைய முடியாம அங்கேயே நின்னு அவனை பார்த்துட்டே இருக்கணும் போல எனக்கு தோணுச்சு. அவனும் சைலண்டா என்னை பார்த்துட்டே இருந்தான். இது 2 பேருக்குள்ள ஒரு சைலண்டான போர் மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் என்னோட புக் ஈவெண்ட், நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் ரீடர்ஸை மீட் பண்ணி கொஞ்சம் காமான ரிலாக்ஸ் ஆன நைட்டுக்கு வீட்டுக்கு திரும்ப வரப்போ நான் ஷாக் ஆகி நின்னேன். ஏன்னா வீட்டுல லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆயிருக்கு. நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன். ஆனா வீட்டுல எப்படி லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ரஷ் பண்ணி உள்ள போனேன். தயா சொன்னா இது நார்மலா தெரியல, நீ உள்ள போவாதுன்ட்டு. நான் கேப்பேனா, நானு ரஷ் பண்ணி உள்ள போனேன். கையில நைஃப் எடுத்துட்டு ரெடியா இருந்தேன். உள்ள போய் பார்த்தா என்டையர் லிவிங் ரூமும் ஃபுல்லா ரெட் ரோசஸால ஃபில் பண்ணப்பட்டிருந்துச்சு. டேபிள் மேல ஒரு விஸ்கி கிளாஸ் இருந்துச்சு. யாரோ அங்க உட்கார்ந்து குடிச்சிட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுல இருந்து கிளியரா தெரியுது அவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். நான் இல்லாத நேரத்துல அவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். போலீஸ் வந்து செக் பண்ணாங்க. ஆனா அவன் ஆல்ரெடி கிளம்பிட்டான். எனக்கு தெரியும் இவனெல்லாம் ஈஸியா பிடிக்க முடியாது, எந்த போலீஸாலையுமே இவனை பிடிக்க முடியாதுன்ட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? நான் தயா வீட்டுக்கு தான் போய் ஸ்டே பண்ணேன். நைட் அங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணப்போ கர்டைன்ஸ் பக்கம் போய் பார்த்தேன். இங்கேயும் அவன் வந்துட்டான். வெளியே நின்னு பாத்துட்டு இருக்கான். அவனே தான் என்னோட ஸ்டாக்கர் தான் அவன். அப்படி ஷாக்கிங்கா அவனை பார்த்துட்டு இருக்கும் போது என்னோட போன் வைப்ரேட் ஆச்சு. மெசேஜ் வருது, யூ டென்ட் லைக் மை ஃபிளவர்ஸ் அப்படின்னு. உனக்கு என்னோட ஃபிளவர்ஸ் எல்லாம் பிடிக்கலையா அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருந்தேன். இதோட இந்த சாப்டர் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டரோட எண்ட்லயுமே ஒரு நோட் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? 1944 நவம்பர் 19th. என்னால அவன் மேல இருக்க ஃபீலிங்ஸ கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு அவனை அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஹானஸ்ட்லி சொல்லணும்னா இதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா தான் ஃபீல் ஆகுது. இதெல்லாம் நடந்து சில மாசங்கள் ஆயிடுச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் இது புதுசா நடக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு பிராங்கும் ஜானும் ஃபிஷிங்க்கு போறாங்க. இத சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. எப்படா இவங்க கிளம்புவாங்கன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. என்னோட ஆட்டிடியூட்ல நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. ஆனாலும் இப்ப வரைக்கும் ஜான்க்கு என் மேல எந்த சந்தேகமும் வரல. நான் சீட் பண்றேன்னு சொல்லி அவன் நம்பல இன்னும். இது தப்பு தான். ஆனா நான் கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ண மாட்டேன். அவன் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் அது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ரொனால்டோ என்ன ரொம்பவே அழகா ஃபீல் பண்ண வைப்பான். ரொம்பவே கேர்டா அவன் என்ன அவ்வளவு வேல்யூ பண்ணுவான். சேராக்கு முன்னாடியே நான் ஃபீல் பண்ண ஃபீலிங் இதுதான். இப்ப வரைக்கும் அது இல்ல. வீட்டுல வேலை பாக்குற ஒருத்தியா, சமையல்காரியா இந்த மாதிரி இல்லாம என்ன ஒரு விமன் மாதிரி ட்ரீட் பண்றதுனா அது என்னோட ரொனால்டோ மட்டும்தான். ஆனா இது பெர்மனன்ட் இல்லன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நம்பிக்கையை இழந்த பொண்ணு ஒரு நாள் பனிஷ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. ஜான் வீட்டுல இருக்கிறப்போ இதெல்லாம் பத்தி யோசிக்க கூடாது, இதெல்லாம் பத்தி நினைக்க கூடாதுன்ட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனாலும் அவனை பத்தி எல்லாம் நினைக்கிறப்போ என்ன அறியாம என் ஃபேஸ்ல அந்த ஸ்மைல் வருது. அதெல்லாம் என்னால மறைக்கவே முடியல. இந்த மாதிரி ஸ்மைல் வந்து என் ஃபேஸ்ல ரொம்ப காலம் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். அந்த ஸ்மைலுக்கு காரணம் ஜானா இருந்தது. அதனால தான் அவன் டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவானோன்னு சொல்லி எனக்கு இன்னுமே பயமா இருக்கு அப்படின்னு இந்த நோட் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவள் செல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.